நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜரின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சர்வம் என் கலைத்துறை சர்வம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை துவங்குகின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், வாழை ஆகிய ஐவினங்களில் எந்நாடா பொன்னாடாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமாக வளர்ந்து வருகிறது. இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தோழிமாரும் கூறினார்கள். என்ன காரணம் தெரியல, போய் பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். கந்தனை வணங்காம எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. நான் பிறப்படுத்ததே அவருக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது அவரை வணங்காம எப்படி? யாரு? முருகப்பெருமான்.
மும்மூர்த்திகளான பிரம்மன், சிவன், விஷ்ணு ஆகிய 3 பேரும் படைத்தது யார் அப்படின்னா ஆதி கர்த்தாவான ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஆக அவளை வணங்கிட்டு அடுத்த காரியம் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கு எல்லாம் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கு எல்லாம் நீயே. பொன்னிறத்தின் கருமேனே உன் கோயில் குங்குமந்தான் அந்த குங்குமந்தான் மந்தையற்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே
அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது. செந்தமிழ்நாடு போதனிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலே அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கிறார். எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இந்த தமிழ் மொழியாகப்பட்டது இப்ப என்ன வருடம் நடந்துகிட்டு இருக்கு? 2015. இந்த 2015 வச்சு கணக்கெடுத்து அப்படின்னா தமிழ் மொழியாகப்பட்டது கடந்த 2000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 20,000 வருடங்கள் பழமையானது இந்த தமிழ் மொழியாகப்பட்டது. அது மட்டும் கிடையாது. முதலில் தோன்றிய கண்டம் என்ன அப்படின்னா, இந்த குமரி கண்டம் அப்படி சொல்லக்கூடிய நாவலன் தீவாகப்பட்டதான் முதல்ல தோன்றது. முதல்ல தோன்ற தீவு எது? இப்படிதான் பக்கத்துல உட்கார்ந்து கவனிக்காம இருக்கிறது. நாவலன் தீவு அப்படி சொல்லக்கூடிய தீவு தான் முதல்ல தோன்றது. அது மட்டும் கிடையாது. முதல்ல எத்தனை நாடுகள் இருந்தது அப்படின்னா, மனிதன் தோன்றியது இப்ப மனிதன் தோன்றியது இப்ப ஆதி காலத்திலே தோன்றியாச்சு. கற்காலத்திலே மனிதராகப்பட்டவர் தோன்றியாச்சு. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்கத்தான் அருணண்ணன் இந்த ஊருக்கு அவசியம் கொண்டாடுவோம் என்று ஏற்படுத்தி கொண்டாடுத்திருக்கிறார்கள். ஆரவாரம் செய்து இந்த நாடகத்தை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இல்லையே, நல்லா தான் ரசிக்கிறேன். அதாவது அமைதியா இருந்தா தான் நல்லா ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேர் கை தட்டிட்டு அங்க போய் டீ கடையில போய் காலைல பேசுவாங்க, தெரியாதாக்கும் அப்படின்னு போயிடுவாங்க. அமைதியா இருக்காங்கன்னா ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம், கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறேன். ஆக இந்த தமிழ் மொழியாகப்பட்டது தோன்றதை பத்தி சொல்ல வந்து, முதல்ல தோன்ற நாடு வந்து 7 நாடுகள். மொத்தம் 7 நாடுகள் எத்தனை பிரிவுகளா பிரிஞ்சது அப்படின்னா 49 பிரிவுகளா பிரிஞ்சது. ஆக அப்பயே இந்த அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம் இந்த மாதிரி சான்றுகள்லாம் தோன்றிருச்சு. ஆனா பல சான்றுகளாகப்பட்டது அழிஞ்சு போயிருச்சு. இருந்ததற்கான அடையாளமே தெரியாம போயிருச்சு. ஆக இங்க புலவர்கள் கவி ஆற்றிக்கிட்டு இருக்கும்போதுதான் அயல் நாடுகள் எல்லாம் பேசவே ஆரம்பிச்சாங்க. மொழி அப்படின்ற ஒன்றை உருவாச்சு. அப்ப எவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது இந்த தமிழ் மொழியாகப்பட்டது. அப்பேற்பட்ட தமிழ் மொழி கிட்டத்தட்ட அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, அந்த காலத்துல குழந்தைகள் தாய்மார்கள் எப்படி கூப்பிடுவாங்க? அந்த குழந்தைகளை வந்து அந்த காலத்துல வந்து அம்மா அம்மா அப்படி சொல்லக்கூடிய அழகான அம்மா என்றார் அன்பே அப்படிமா. நல்லா தானே இருந்தீங்க. அம்மான்னா தாய். அம்மான்னு சொன்னோடனே குழந்தையாவே மாறிட்டீங்க. ஆமா, அம்மா அப்படி சொல்லக்கூடிய அழகான சொல்லு. ஒரு சொல்லில கவிதை சொல்லலாம்னா அம்மான்னு சொல்லலாம். அதாவது தெய்வத்தை தேடி கோயிலா அலைகிறோம். ஆனா கண் முன்னாடி உயிருடன் இருக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா அன்னையாகப்பட்டவள் மட்டுமே. ஆக அப்பேற்பட்ட அன்னையை இப்ப உள்ள குழந்தைகளை எப்படி கூப்பிடுறாங்க? மம்மிங்கிறாங்க. மம்மி. ஆக ஆங்கிலத்திலையும் மம்மி அப்படின்ற சொல்லு இருக்கு. எகிப்து மொழியிலையும் மம்மி அப்படின்ற சொல்லு இருக்கு. மம்மி அப்படின்ற சொல்லுக்கு எகிப்து மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னா இறந்த சடலத்துக்கு தான் மம்மி அப்படின்ற பொருள் கூட. அதை சொல்லி அவர் பெத்த தாயை கூப்பிடுறது. குழந்தைங்க கூப்பிடலைனாலும் பரவாயில்ல. இந்த தாய்மார்கள் வெளியில வந்தோடனே சொல்றது, வெளியில வந்தோடனே அம்மான்னு கூப்பிடக்கூடாது, மம்மின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா குழந்தைகளை ஆங்கில பள்ளியில சேர்த்திருக்காங்களா. வெளியில வந்து அம்மான்னு சொன்னா அது ஒரு கௌரவ குறைச்சல். அது கிடையாது. ஆங்கிலத்தை புகுத்த வேணாம்னு சொல்லல. அதே சமயத்துல நம்ம தமிழ் மொழியை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது மட்டும் கிடையாது. 64 கலைகள் ஒரு கலையான இந்த நாடக கலை மூலமாக மட்டுமே தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத பெருமையோட சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது. வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் பிறப்படுத்ததே அவருக்காக தான், முருகப்பெருமானுக்காக. 7 அண்ணன்மார்களை 4 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாரா ஒரு ஆளாது என்ன அப்படி நினைச்சுக்கிறீங்க? என்ன காரணம் ஏதாவது கேக்குறீங்களா? என்ன தவிர யாராவது கேக்குறீங்களா? மூத்த அண்ணனே நீங்க தான். இதெல்லாம் தவறு இல்லையா? சொன்னீங்கன்னா சாமி குடியான தெய்வம், கண்ணு நோண்டிடும். அது என்னவோ தெரியும். முருகப்பெருமானை பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதல் அப்படிமாங்களோ? நினைச்சிட்டா காதல் தான். நீ நினைச்சிட்டே இல்லையா? மாதிரியே பேசுறேன். இல்லம்மா, நீ நினைச்சிட்டே நினைக்கலையா? அதாவது அறிகட்டவனே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அது என்ன காதல் வந்துட்டாலே சாப்பிட முடியல, தூங்க முடியலன்றாங்க. அது என்ன அவ்வளவு பெரிய வியாதியா? உண்மையை சொல்லணும்னா பெரிய வியாதி தான். எந்த வியாதி வந்தாலும் குணப்படுத்தலாம். ஆனா அந்த காதல்ன்ற வியாதி வந்தா மட்டும். ஆமாம்மா, உனக்கு எத்தனை நாள் சாப்பாடு விழுந்துட்டோம் அப்படின்னம்னா எந்திரிக்கவே முடியும். எனக்கு அப்படிதான். அளவுக்கு வேணா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு இருக்காங்க. ஆக எதுவுமே அளவோட இருக்கணும். ஆனா காதல்னு வரும்பொழுது உண்மையாக இருக்கணும். அப்பதான் அந்த காதல்ல வெற்றி அடைய முடியும். 50லும் ஆசை வரும் அப்படின்னு இருக்காங்க. உங்களை மாதிரி 50க்கே ஆசை வரும் பொழுது எனக்கு உனக்கு 42, எனக்கு 48. எனக்கு 40. ஆனா இன்னொன்னு, 2 பேருக்கு ஒத்து போலாம்ல. அதாவது 18 வேணா சொல்லலாம் இவர் வயசு. ஏன்னா அப்படியே திருப்பி போட்டுறலாம். இருந்தாலும் ரொம்ப பேசுறீங்க நீங்க. இல்ல, காதலை பத்தி பேசுறப்ப ரொம்ப பேசக்கூடாது. காதல் அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். வயோதிகத்துல போய் காதலை பத்தி, பிள்ளைகளோட காதலை சேர்த்து வைக்க வேண்டிய வயசு. 40 வயசு ஒரு டீச்சர் வந்து அது என்னமோ தெரியல. முருகப்பெருமானை பத்தி நினைக்கும் பொழுதுலாம் ஒரே ஒரு பாடல் தான் காதல கேக்குது. என்ன பாடல் தெரியுமா?
பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அது மீண்டும் மீண்டும் கேட்க தோணும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று மின்னல் முழங்கல் பெண்மை எனக் காக்கும் ஆயுதம். நீங்கள் உங்கள் பெருமை எடுத்தாக்கு ஆயிரம் மேகம் முழந்த கோலம் மலராடும் நீங்கள் உங்கள் கூந்தல் மலராடு ஊஞ்சலா கண்ணன் தமிழ் தேனில் ஆடும் திராட்சையிலே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில். நீ உள்ள கூந்தல் மலராடு ஊஞ்சலா மோகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாலத்தில். மோகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாலத்தில். என் காதல் ராஜா கண்ணா உந்தன் காதல் ஆடும் ஆடைகளை. பாடல் ஒன்று ராகம் ஒன்று நேரம் என்ப நேரம் விழி போடும் ஓவியம். நேரம் என்ப நேரம் விழி போடும் ஓவியம். ஒரு நிலையில் ஒரு சுவையாவல் காதலியோ ஒரு நிலையில் ஒரு சுவையாவல் காதலி நேரம் கண்ணா உந்தன் வாழும் ஆடும் ஆடையாலே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அந்த கீதம் அதில் மீண்டும் மீண்டும் கேட்கத் தோணும். பாடல் ஒன்று ராகம் தமிழ் மாதங்கள் மொத்தம் நிறைய மாதங்கள் இருக்கு, 12 மாதங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இதுல எந்த மாதத்தை சொல்லணும் அப்படின்னா தை பிறந்தால்தான் வழி பிறக்க அப்படிம்பாங்க. உண்மை ஆனா நம்மளுக்கெல்லாம் மாசி பிறந்தாதான் வழி தை மாசம் இல்லையா? பங்குனி சிவன் பிறந்தா- ராத்திரி, ஆமா சிவன் ராத்திரி ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு. ஆக உங்களுக்கு என்ன மாதம் பிடிக்கும்? சிவன் ராத்திரி மாசி மாதம் தான் பிடிக்கும். நம்ம மாசில தான் சிவன் ராத்திரி வருது எனக்கு என்ன மாதம் பிடிக்கும்? மாசி சிவன் ராத்திரி சரி, எனக்கு பிடிக்கும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதம் மாசி. ஆமா ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? மாசி சொன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு பிடிச்ச மாதம் என்ன தெரியுமா? மார்கழி மாதம். எதனால? பெண்களுக்கு பிடிச்ச மாதம். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, பெருமாளுக்கே பிடிச்ச மாதம், உகந்த மாதம் என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்திருச்சு கோலம் போடுவாங்க. எதற்காக? அதைத்தான் சொல்ல வரேன். அதிகாலையில எழுந்திருச்சு கோலம் போடுவாங்க. எதற்காக அப்படின்னா வேலை வெட்டி இல்லாம கிடையாது. முன்னோர்கள் வகுத்து வச்ச கோட்பாடு. என்ன காரணம்? அதிகாலையில எழுந்திருச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா
ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 7வது அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசோன் படலத்திலிருந்து வரக்கூடிய காற்றாகப்பட்டது மனிதர்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எந்த ஒரு வியாதியும் மனிதர்களை நெருங்காது. அந்த காரணத்தினாலதான் முன்னோர்கள் அன்றே வகுத்து வச்சாங்க. இது அறிவியல் முறைப்படி இப்போ ஊர்ஜிதமா இருக்கு. அது மட்டும் பரவாயில்ல. கோலம் எப்படி போடணும்? கையால போடணும்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, கையால தான் போடணும். இருந்தாலும் அரிசி மாவுல கோலம் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் நீங்க புராணத்தை ரொம்ப படிக்கிறீங்க, அதான் நல்லா பேசுறீங்க. ஏஎஸ் மணியின் ஒளி சார்பாக நூத்தம்பட்டியை சேர்ந்த எஸ் தங்கம் யாதவ் அன்பு உள்ளங்கள் இங்கே மனோரஞ்சனி அவர்களுக்கு இங்கே சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கும் எனது 6 ஈர் நீயா சொல்லிக்கம்மா 51 அன்பளிப்பாகவும் இங்கே ஹார்மோனியஸுடன் அருண் அவர்களுக்கு 51 அன்பளிப்பாக வழங்கிய அன்பு எஸ் தங்கம் யாதவ் அவர் தம்பி அவர்களுக்கு எனது இசைக்குழு சார்பாக நன்றி எனது வணக்கம். அன்பளிப்பளித்து ஊக்கப்படுத்திய கிராமத்தார்களுக்கு எனது சிரமம், என் கலைத்துறை சிரமம், மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆனா இப்ப யாரும் கோலம் போறதே கிடையாது. அரிசி மாவுல ஏன் தெரியுமா கோலம் பண்ணும்? இந்த ஈரம்பு முதற்கொண்டு சிற்றூர்கள் முதற்கொண்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்யுமா, தன்னுடைய உணவாகப்பட்டதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்முடைய சந்ததியே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு போகும், வாயார மனதார வாழ்த்திட்டு போகும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, கோலமே ஓடுறது இல்ல. அது என்னமோ ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு போயிடுறாங்க. அது இப்ப நடந்துக்கிறது. இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தை பத்தி சொன்ன காரணத்தால மார்கழி மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடா நீராட போதுவே போதுமிலோனே சீர்பழ்கு நிற்பாடே செல்வ நந்தகோபன் குமரன் ஏகாந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் மார்கழி திங்கள் அல்லவா மதில் கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை வெறும் உயிரல்லவா மார்கழி திங்கள் அல்லவா மது கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம்
எரிகிறது